அன்பு தமிழ் மக்களே, வணக்கம். முஜிதபாவின் தலைமறைவு பல வதந்திகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறது. தங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து ஊர்வம்பு பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஈரானிய பெண்கள். அதை நான் ஒட்டு கேட்டேன். எங்கடி போயிருப்பாரு இந்த முஜிதபா கோமேனி? அவருக்கு சின்ன வீடுகள் ஏதும் இருக்குமோ? அங்க போய் பழிக்கடையா கிடக்கிறாரோ என்னமோ? அவர் எப்பவும் பாதாம் பிஸ்தா முந்திரி உரிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும்போதே நான் சந்தேகப்பட்டேன், இவர் வீட்டில் அடங்க மாட்டார் என்று அப்போவே எனக்கு தெரியும். அவருக்கு கொஞ்சமாச்சும் நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கா? ஒரு வாரிசு அரசியலே ஒரு பாரம்பரிய கிழமை உருவாக்கி தந்துக்கிட்டு போயிருக்காரு. அதை பொத்தி பாதுகாப்போம் என்ற ஒரு அக்கறை இருக்கா அவருக்கு? நாட்டுப்பற்று கொஞ்சமும் கிடையாது போல் இருக்கேன். அவன் வாரிசு ஆட்சி கிடைக்கலையே என்று புலம்பிக்கிட்டு ஏங்கிக்கிட்டு கிடக்கிறான். ஓட்டிக்கிட்டு கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். 7 லட்சம் பணத்தை கொட்டி மறுவாக்கு ஓட்டு சீட்டை எண்ணிக்கிட்டு கிடக்கிறான். இவர் என்னடானா ஆட்சியை தட்டில் வச்சு கொடுத்தாலும் தட்டி விட்டுக்கிட்டு பதுங்கு குளிக்க ஓடி போய் பதுங்கி கிடக்கிறாரு. ஓடி இவளே, அவரு குகைக்குள்ள குடியிருக்கிறதா உனக்கு எவடி வந்து சொன்னான்? அவர் ரஷ்யாவில் இரும்புத்துறை நாட்டுக்கு அமெரிக்கா கண்ணில் மிளகாப்பொடியை தூவிக்கிட்டு எப்போவோ போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சிஐஏ மொசாத்தால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாதபடி ஒரு திருட்டு கல்லூலி மங்கனாக இருக்காருடி அவர். கோமேனி செத்து 5 மாதம் ஆச்சு. இன்னும் அவர் குடும்பம்தான் இந்த நாட்டையும் ஆண்டுக்கிட்டு போரையும் நடத்திக்கிட்டு இருக்கு. அது தெரியலையா உனக்கு? நீங்கள் 2 பேரும் சொல்கிறதும் வெறும் வதந்தி தாண்டி. அவருக்கு இஸ்ரேலுடைய குண்டு வீச்சில் முகம் செதஞ்சு போய் அவருடைய கோர முகத்தை வெளியே காட்ட வைக்கப்பட்டுக்கிட்டு ஹிஜாப் போட்டுக்கிட்டு அவருடைய பூர்வீக நகரமான பூர்வீக ஊரான அல்குவாம் நகரில் தான் எங்கேயோ பதுங்கி ஒளிஞ்சு இருக்காரு. அங்கே வச்சு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. எதை நம்புறது? முஜிதபா தாக்கப்பட்டு காயமடைந்த பிறகு அவர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மட்டுமல்ல, ரயில்வே பிளாட்ஃபார்ம், பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம், ஏர்போர்ட் பிளாட்ஃபார்ம் எதையும் அவர் மிதிப்பதே இல்லை. ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு வீடியோ காலோ எதுவும் பண்ணுறதில்ல. அவர் வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுப்பதே இல்லடி. நீ விவரம் இல்லாதவளா இருக்கியடி. 2 பேரும் வாய முடுங்கடி. அவர் உயிரோட இருந்தால் தானே வாய்ஸ் மெசேஜ் கொடுக்க முடியும். அவர் அப்படி செத்து போயிட்டாலும் அதை ஏன் இவங்க மறைக்கிறாங்க? அடுத்த தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு போக வேண்டியது தானே. அவரது இருப்பே மர்மஸ்தானமாலாம் இருக்கு. உங்கள் 2 பேருக்குமே விவரம் பத்தாது. கோமனியின் பல $1 மில்லியன் சொத்துகள் எந்தெந்த நாட்டில் எவ்வளவு இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியுமா? தான் விரைவில் இஸ்ரேலின் கையால் சாகப் போகிறேன் என்று தெரிந்து கொண்ட அலி கோமேனி முஜ்தபா கோமேனியை கூப்பிட்டு சொத்து விவரங்களை முழுசாக சொல்லிட்டாராம். டைப் அடித்து லிஸ்ட்டை கையில் கொடுத்துட்டாராம். நமக்கு இவ்வளவு சொத்துக்களா? இதையெல்லாம் நேரில் போய் ஆய்வு செய்வதற்கே 1 வருஷம் ஆயிடுமே என்று திகைத்து போய் அதிர்ச்சி அடைந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரோ என்னமோ. இன்னொன்றும் சொல்லிக்கிறாங்கடி. அந்த அதிர்ச்சியில் அவர் மெண்டல் ஆகி உளறி கொட்ட ஆரம்பிச்சிட்டாராம். அதனால அவரை வீட்டு சிறையில் போட்டு வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம். இவரை சிறையில் தள்ளிக்கிட்டு அந்த சொத்துக்களை லவட்டிக்கிட்டு போக ஒரு கூட்டம் அலையுது. அதெல்லாம் அந்த ஐஆர்ஜிசி தலைகள் ரகசிய திட்டம் போட்டாங்களாம். அவருடைய சொத்தை அனுபவிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையும் நான் கேள்விப்பட்டேன். அதை தெரிந்து கொண்ட முஜ்தபா நம்மளையும் பிடிச்சிக்கிட்டு போய் போட்டு தள்ளிடுவாங்களோன்னு பயந்து போய் தலைமறைவாக ஆகிக்கிட்டதா சொல்கிறாங்க. உண்மையாக இருக்குமோ? நீ என்ன நினைக்கிற? எவன் கண்டான்? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எதையும் இல்லைன்னு தள்ளிவிட முடியாது. இப்படி தலைமறைவாகி உலகின் தலை சிறந்த உளவாளிகள் என்று பெயரெடுத்த சிஐஏ, மொசாத்து, கேஜிபி இவர்களுக்கெல்லாம் ஒரு செல்லா காசு என்று ஆக்கிவிட்டாரு இந்த முஜிதபா. கில்லாடி தான் அவரும். இன்னும் சிலர் சொல்கிறாங்க, குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இஸ்ரேலிய குண்டு வீச்சில் ஒட்டுமொத்தமாக மடிந்ததுனால் தான் ஆள் ரொம்ப டவுன் ஆகி அப்செட் ஆகி மெண்டல் ஆகிட்டதா சொல்கிறாங்க. தானா சிரிக்கிறாராம், தானா அழுகிறாராம், தானா டான்ஸ் ஆடுகிறாராம்,
தானா சட்டையை கிழிச்சிட்டு ஓடுறாராம். இந்த கண்டிஷனில் வெளியே விட்டா பொதுமக்களே கல்லால் அடித்து கொண்டுடுவாங்களோன்னு பயந்து போய் தான் அவரை வீட்டு சிறையில் வச்சு தட்டில் சோறு போட்டு வளர்க்குறாங்களாம். அது நிஜமா இருக்குமோ? இதை போய் பெருசா சொல்றியேடி. அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, டெஹ்ரானில் உள்ள மக்களுக்கே அவர் எங்க இருக்காருன்னு தெரியாதே. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. இப்படி ஒரு நிலை இதற்கு முன்பு ஈரானுக்கு ஏற்பட்டதில்லை. வழக்கமா கொடுங்கோலர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு போவாங்க. அதுதான் ஈரானுக்கு எப்பவும் வாய்க்கும். இப்படி ஒரு கோஸ்ட் மெண்டல் வந்து இந்த நாட்டை ஆளுவான் என்று அவர்கள் கொஞ்சமும் நினைத்து பார்க்கவே இல்லையாம். அது சரி, இப்படியா ஒரு வாரிசு நாட்டை ஆளாம ஓடி போய் ஒளிஞ்சு மக்களை கஷ்டப்படுத்துவான்? அதனாலதான் வாரிசுகள் நாட்டை ஆளக்கூடாது என்று ஒவ்வொரு நாட்டிலும் மக்கள் முடிவெடுக்கிறார்களோ? எதிரிகளை பார்த்து இவர் ஓடி ஒளியவில்லை. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் பயந்து ஓடி ஒளிந்து வாழ்கிறார். அதுதான் ஏன்னு தெரியல. 1-2 பேர்களுக்கு மட்டும்தான் அவர் எங்கு இருக்கிறார் என்று அவருடைய இருப்பிடம் தெரியுமாம். அவர்களிடமிருந்து டைப்டு மெசேஜ்கள் எடுத்து செல்ல 2 ரகசிய கொரியர்கள் இருக்கிறார்களாம். அவர்களும் மெசேஜை IRGCயிடம் கொடுத்துவிட்டு தலைமறைவு ஆகிவிடுகிறார்களாம். இப்படி ஒரு மர்ம தேசமாக மாறிவிட்டது ஈரான். முஜிதபாவும் ஒரு ஃபேண்டமாக மாறிவிட்டார். எப்போ வருவார், எங்கே வருவார், ஏன் வருவார், எப்படி வருவார் என்று யாருக்குமே தெரியாது. வரவேண்டிய நேரத்தில் நிச்சயம் வந்திருக்க மாட்டார். ரஜினியும் இவரும் ஒன்று விட்ட சகோதரர்களாம். அமெரிக்காவின் இராணுவ மந்திரி ஹெக்ஸெக்ட் கூட முன்பு அறிவித்திருந்தார். அவரது முகம் விகாரமாக காயமடைந்து விட்டது. அவர் முகத்தை கண்ணாடியில் பார்த்தாலே அவர் அலறி அழுகிறாராம். அப்ப சின்ன குழந்தைகள் அவர் முகத்தை பார்த்தா பயந்து அழாதா? அப்புறம் மசூதியில் போய் அந்த குழந்தைகளுக்கு மந்திரிக்கணும், தாயத்தை வாங்கி கட்டணும், இதெல்லாம் வேண்டாப்பா என்று சொன்னவரே இப்போ லேசா அவருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பித்து விட்டது. உண்மையிலேயே அவர் உயிரோடு தான் இருக்காரா, இல்லை அவருடைய டெட் பாடி கிடைக்காததனால் அவர் உயிருடன் இருப்பதாக பாவலா பம்மாத்து எல்லாம் காட்டுகிறார்களா என்று ரொம்ப வருத்தப்பட்டார். அலி கோமனியின் இறுதிச் சடங்குக்கு வர முஸ்தபா ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரை பாதுகாக்கும் பாதுகாப்பு படை அவரை அனுமதிக்கவில்லை. இறுதிச் சடங்குக்கு போனால் அடுத்து உங்களுக்குத்தான் இறுதிச் சடங்கு நடக்கும் என்று சொன்னதும் பயந்து நடுங்கி ஒடுங்கி விட்டார். சிலர் அவர் அண்டர் கிரவுண்ட் பங்கரில் தான் உயிர் வாழ்வதாக சொல்கிறார்கள். இன்னும் சிலர் அவர் ஈரான்லேயே இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த சவுதி அரேபியா டிவி சேனல் அல் ஹயாத் என்ன சொல்கிறது என்றால், முஜிதபா ஈரானில் இல்லவே இல்லை. அகமது வாஹிதி மெசேஜ்களை கையினால் எழுதி கொண்டு அது முஜிதபா அனுப்பியதாக கதை விட்டு கொண்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். கோமினி யாருடனும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில்தான் இருக்கிறார். அதாவது கோமாவில் இருக்கிறார். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். ஈரான் என்னைக்கிடே உண்மையை வெளியே சொல்லியிருக்கான் இன்னைக்கு சொல்றதுக்கு. முஜிதபாவை பற்றி வெளியாகும் வதந்திகளை எல்லாம் இஸ்ரேலின் மொசாத் மூலம் பரப்பும் வதந்தி செய்திகள் தான் அவை. ஏற்கனவே இருக்கும் எக்கனாமிக்கல் கிரைசிஸில் இந்த வதந்திகளும் மேலும் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கட்டுமே என்ற ஒரு சதிவலை பின்னால் பின்னப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்கடி. ஒரு இரும்புத்திரை நாட்டில் இருந்து கொண்டு இன்னொரு இரும்புத்திரை நாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கலாம் இல்லையா? அது ரஷ்யா அல்ல, அது நீ நினைக்கிற மாதிரி ரஷ்யா அல்ல, வடகொரியாவோ சீனாவாகவோ இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கருதுகிறார்களாம். இதில் எது உண்மை என்பதை சொல்ல முஜிதபாவே நேரில் வந்துதான் சொல்ல வேண்டும். அந்த மவராசம் வந்து சொல்லவா போறான்? சோசியல் மீடியாவில் முஜிதபா பெயரில் மெசேஜ் எல்லாம் வருதே, அது யாருடி எழுதுறாங்க? மெசேஜ்கள் வேற அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறதே, அதை போடுவது யாராக இருக்கும்? அப்போ ஆமாம், ஸ்டாலின் கூட தான் மெசேஜ் அடிக்கடி போடுறாரு, நாமளும் பார்க்குறோம். அவரா மெசேஜ் போடுறாரு? ஏதோ ஒரு ஊபிஸ் தான் அந்த மெசேஜை எடுத்து போடுறது போல தெரியுது. ஸ்டாலின் லேப்டாப்பில் உட்காந்து ஆலோசித்து டைப் அடித்து மெசேஜ் போடுறாருன்னு நம்புனா நம்மளை மாதிரி முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்கடி. அப்படித்தான் சொல்லுவாங்க. அவருக்கு டெவலப்மெண்ட் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு சுப்ரீம் லீடர் மறைந்ததும் அவரது பவர் இன்னும் மறையாமல் இருப்பது ஒரு அதிசயமான ஆச்சரியம் தானே. ஜனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு ஒருத்தர் ஈரானில் இருப்பதும் அவரை இங்கில் முக்கி சீல் அடிப்பதும் இந்த IRGC தான். அந்த ரப்பர் ஸ்டாம்பு மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னா அவரை எந்த நாயும் சீண்டாது மதிக்காது. என்னடி நீ வாயில் வந்தது எல்லாத்தையும் உளர்ற?
உனக்கும் அவர் மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் போயிடுச்சா? எனக்கு கிச்சனில் நிறைய வேலை பாக்கி இருக்கு. வாங்கடி, நாளைக்கு மீதியை பேசிக்கலாம். வரட்டுமா? இந்த ஈரானிய பெண்கள் பேசியதை ஒட்டு கேட்ட எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.